ஹாய். நம்ம சண்டே சிக்கன் கிரேவி செஞ்சோம் இல்லையா, அதோட ரெசிபி தான் இது. அதுக்கு தேவையான பொருள் வரமிளகாய், தனியா, குருமிளகு. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வரமிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தனியா ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றாமல் வறுத்திங்கன்னா காரில் அடிக்கும். தனியா ஒரு 5-6 ஸ்பூன் 5-6 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். 6 பேர் அப்படிங்கிறதுனால, நீங்கள் கம்மியாக 4 பேர் 3 பேர்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த கலர் வந்த அப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு அப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ எங்கள் அண்ணாவும் நானும் அண்ணா ஹெல்ப் பண்ணுறான். பேசிகிட்டே சமைச்சனால டைம் எப்படி போச்சுன்னே தெரியல. நான் சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் 2ம் தக்காளி 1ம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த கிரேவி கூட அந்த வறுத்தோம் இல்லையா, அது கூட நம்ம கொஞ்சோண்டு தேங்காயும் மல்லித்தலையும் வறுக்காமல் பச்சையாக மல்லித்தலையும் போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நம்ம தாளித்து விட்டு சிக்கன் போட போகிறதில்ல. நம்ம வெறும் எண்ணெயில் ஃபஸ்ட்டு சிக்கனை போட்டு கலக்கி விட்டு அது கலர் மாறுற வரைக்கும் நம்ம அதுக்கப்புறம் தான் ஆனியன் போடணும். பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் நான் போட்டுட்டேன். நல்லா கலக்கி விட்டிங்கன்னா அது கலர் மாறும். அதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எண்ணெய் 1 ஸ்பூன் 2-3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ அந்த பாத்திரத்தில் சிக்கன் ஒட்டாது. மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ வெங்காயமும் தக்காளி மல்லித்தலை, நான் வெங்காயத்தில் ஒரு 2 பல் பூண்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி வேண்டாம், வெறும் பூண்டு. அது கூட மல்லித்தலை, தக்காளி கரையணும் அப்படிங்கிறனால நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் அதை மூடி வச்சிட்டிங்கன்னா அதிலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன், நான் எப்பவுமே தனியாக தான் யூஸ் பண்ணுவேனால தனியாக நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் நான் போட்டுக்கிட்டேன். அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மசாலும் கொஞ்சம் தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டால் போதும், சீக்கிரமாக பாயில் ஆகிடும். ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா அது கரைஞ்சிரும், நமக்கு சாப்பிடும் போது அதில் ஒன்றுமே இருக்காது. அதனால் லைட்டாக தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஏன்னா இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம பச்சையாக தான் போட்டிருப்போம், வறுக்கலை இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள், இந்த 2 மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த கடை மசாலாவும் நான் ஆட் பண்ணல. இது எல்லாமே வீட்டில் அரைச்ச மசாலா தான். பார்த்திங்கன்னா நல்லா கலரும் மாறிடுச்சு, நல்லா கொதித்து கலர் மாறிடுச்சு. இறக்க போகிற ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், மல்லித்தலை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். இது புலாவுக்கு யூஸ் பண்ணலாம், ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம 2 உருளைக்கிழங்கும் இன்னும் கொஞ்சம் தேங்காய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோன்னா குழம்பு மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். இதெல்லாம் சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு சிக்கன் குழம்பு ரெடி. ரொம்ப ஈஸி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பாய்.